Hello students, last video la nama types of insurance la வந்து life insurance and non life insurance adula life insurance பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது non life insurance. Okay, it refers as the insurance not related to human but related to properties. The non life insurance அப்படின்றது வந்து ஒரு மனிதனை சம்பந்தப்பட்ட எந்த இன்சூரன்ஸ் கிடையாது. இது வந்து சொத்துக்களை சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஃபயர் இன்சூரன்ஸ், தீ விபத்துக்கான காப்பீடு. ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் வேர் பை த இன்சூரர் இன் கன்சிடரேஷன் ஆஃப் தி ப்ரீமியம் பெய்ட் அண்டர்டேக்ஸ் டு மேக் குட் எனி லாஸ் ஆர் டேமேஜ் காஸ்ட் பை த ஃபயர் டியூரிங் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் அப் டு த அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் இன் த பாலிசி. அதாவது இந்த ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து எந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனினால் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிளையண்ட் வந்து எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறாரு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவர் பாலிசி எடுக்கிறாரோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவர் வந்து ப்ரீமியம் பே பண்ணிகிட்டே வருவார். ஸோ அந்த சமயத்தில் அந்த பொருளுக்கு ஏதாவது வந்து இழப்போ இல்லை வந்து சேதமோ ஏற்பட்டுச்சு, நெருப்புனால் வந்து ஃபயர்னால் ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பாலிசியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ பொருள் சேதமாயிருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுத்துருவான். So, a claim for loss by fire must satisfy the following two conditions. So, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால ஏற்படக்கூடிய இழப்பு வந்து ஒரு 2 விதமான கண்டிஷன்ஸ் போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there must be actual loss, அதாவது என்ன வந்து சரியான இழப்போ, அந்த எந்த அமௌண்ட்டு வந்து சரியான இழப்போ அது கரெக்டாக சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபயர் மஸ்ட் பி ஆக்சிடென்டல் ஆர் நான் இன்டென்ஷனல். அந்த தீ விபத்து அப்படின்றது வந்து ஆக்சிடென்டலாக ஏற்பட்டிருக்கணும். ஓகேவா? அதாவது தானாக ஏற்பட்டிருக்கணும். நான் இன்டென்ஷனல், வேணும்னே வந்து தீ பற்ற வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை வந்து மின்சார கசிவினாலேயோ ஏற்பட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இழப்புகளுக்கு மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளைம் பண்ண முடியும் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க. அடுத்தது எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபயர் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட், அதாவது என்னென்ன முக்கியமான கூறுகள் என்னென்ன இந்த தீ விபத்து காப்பீடுக்கு ஒப்பந்தத்துக்கு எதெல்லாம் முக்கிய கூறுகளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். The insured must have insurable interest both at the time of insurance at the time of loss. அதாவது நம்ம கிளையண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி மேலே ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாரு. அப்போது இன்சூரன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆகுது, ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த ஃபேக்ட்ரிக்கு அப்படின்னும் போது அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகின்ற சமயத்தில் நம்ம கிளையண்ட்டினுடைய சொத்தாக அந்த ஃபேக்ட்ரி இருக்கணும். இல்லை இன்பிட்வீனில் வந்து அந்த சொத்தை வந்து யாருக்காவது வித்துடுறாரோ யாருக்காவது கொடுத்துடுறாரோ அப்படின்னா அப்போ அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போது இவர் வந்து அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் பாலிசி எடுக்கும்போது அந்த ஃபேக்ட்ரி அவருடைய சொந்தமானதாக இருக்கும். அதே போல் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி இவர் அந்த பாலிசியை கிளைம் பண்ணும்போதும் அந்த சொத்து அவருடையதாக இருக்கணும். அதுதான் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த், அதாவது நம்பிக்கைக்கு உரிய விஷயங்களை, அதாவது இப்போ அவங்க கான்ட்ராக்ட் போடும்போது சரியான தகவல்களை வந்து கொடுக்கணும், எந்த ஒரு ஃபோர்ஜரியும் ஃப்ராட் அதில் இருக்கக்கூடாது. ஸோ உண்மைத்தன்மை வந்து அந்த ஒப்பந்தத்தில் இருக்கணும். அந்த கோட்பாடு வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் இண்டெம்னிட்டி, அதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த இழப்புக்கான மதிப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ 5 லட்சத்துக்கு அவர் போட்டிருக்கிறாருன்னா 3 லட்சம் இழப்பாயிடுச்சுன்னா 3 லட்சம் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது எந்த பிரின்சிபலுக்கு எந்த கோட்பாட்டின் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெம்னிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கோட்பாட்டின் கீழே வருது. ஸோ ஃபயர் மஸ்ட் பி ப்ராக்சிமேட் காஸ் ஆஃப் டேமேஜ் ஆர் லாஸ், இதே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அந்த இழப்போ இல்லை சேதமோ வந்து எப்படி இருக்கணும், சரியான காரணத்துடன் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் வந்து இந்த ஃபயர் இன்சூரன்ஸை அவங்க கிளைம் பண்ண முடியும். இதுவும் வந்து ஒரு பிரின்சிபலில் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா மரைன் இன்சூரன்ஸ். மரைன் இன்சூரன்ஸ்னால் என்ன கடல் சார்ந்தது. ஓகே, ஸோ அதற்கான இன்சூரன்ஸ். மெரைன் இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ்
under which the insurer undertakes to indemnify the insured in the manner and to the extent thereby agreed against marine losses. அதாவது இந்த மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒப்பந்தம் வந்து அந்த காப்பீட்டுடைய ஒப்பந்தம் வந்து யாரால் வந்து மேற்கொள்ளப்படுதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி. அதே போல் இண்டெம்னிஃபை த இன்ஷோர்ட் இன் த மேனர், அதாவது கிளையண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இழப்பீடு தருவாங்க. எது வரைக்கும்? அண்ட் டு த எக்ஸ்டென்ட் தேர்பை அக்ரீட் அகெயின்ஸ்ட் மரைன் லாசஸ், எந்த அளவுக்கு அவங்க மரைன் லாசஸ், அதாவது கடல் வழியாக அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இழப்போ சேதமோ அவங்களுக்கு நஷ்டமோ ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு இவங்க பாலிசி போட்டிருக்காங்க, அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் மரைன் இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்களுக்கு நஷ்ட ஈடு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. The insured pays the premium in consideration of the insurer's guarantee to make good the losses arising from marine perils or perils of the sea. அதாவது இப்போது கிளைண்ட் வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணுவாங்க இல்லையா, எதுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கேரண்டி கொடுக்கும். ஓகேவா? அதாவது அவங்க அந்த இதனுடைய மதிப்பு என்ன, சரக்குனுடைய மதிப்பு என்ன, இல்லை அந்த கப்பலினுடைய மதிப்பு என்ன, ஸோ அதை எஸ்டிமேட் பண்ணி அந்த கூட்ஸுக்கு அந்த பொருளுக்கோ வந்து எந்தவித சேதமும் ஏற்படாது. இல்லை ஒருவேளை கப்பலில் வந்து பயணம் செய்யும்போது கடல் சம்பந்தமாக ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படுது, பெரில்ஸ்னா ஆபத்து, ஓகே, பெரில்ஸ் ஆஃப் த சீனா கடலின் வழியாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள். ஸோ இதுக்கு வந்து யார் கேரண்டி கொடுப்பாங்க? இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த கேரண்டி கொடுக்கக்கூடிய அமௌண்ட்க்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீமியம் பே பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவதுன்னா அப்போ வந்து அவங்க அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரைன் பெரில்ஸ் கேன் பி collision of ship with a rock, fire, ship attacked by the enemies etc. இந்த மரைன் பெரில்ஸ் அதாவது இந்த கடல் சம்பந்தமான இழப்புக்கள், அதாவது ஆபத்து அப்படின்றது வந்து எதன் மூலமாலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கப்பலோட கப்பல் மோதுறதுனாலையோ, இல்லை கல் மேலே கப்பல் மோதுறதுனாலையோ, இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட்டோ, இல்லை வந்து ஷிப்பை வந்து யாராவது எரி வந்து அட்டாக் பண்ணுறதோ, இது மூலிமா ஏற்படுறது தான் இந்த ஆபத்துக்கள். These perils cause damage, destruction and disappearance of the ship and cargo and non-payment of freight. அதாவது இந்த பெரில்ஸ் எல்லாம் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கப்பல் வந்து காணாமல் போயிடும், அப்படி இல்லைனா வந்து சரக்கு, அதாவது கார்கோன்னா சரக்கு பொருட்கள், ஓகே, அது இல்லைனா வந்து அந்த சரக்குனுடைய கட்டணம் செலுத்தாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து என்னது, அவங்களுக்கு வந்து இழப்பு தான். So, through marine insurance policy, the insurer undertakes to compensate the owner of a ship or cargo for complete or partial loss at sea. So, கடல்ல இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அவங்க பொருளுக்கு அப்படின்னா அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மரைன் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ மரைன் இன்சூரன்ஸில் எந்த மாதிரியான முக்கிய கூறுகள் வந்து அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஆஃப் இண்டெம்னிட்டி. இண்டெம்னிட்டினா என்ன? இப்போ ஒரு பொருள் 5 லட்சம் ரூபான்னா அவங்களுக்கு 3 லட்சத்துக்கு சேதம் ஏற்பட்டால் அந்த 3 லட்சத்துக்கான அமௌண்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுதான் இண்டெம்னிட்டி. த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் என்ன ஆக்சுவல் லாஸோ அதுதான் கொடுப்பாங்க. த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். கண்டிப்பாக ஒப்பந்தம் வந்து அந்த மிகுந்த நம்பிக்கையின் பேரில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கணும். த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் எக்ஸிஸ்ட் அட் த டைம் ஆஃப் லாஸ். அதாவது அந்த பொருள் வந்து அவங்களுடைய கிளைண்ட்டினுடைய சொந்தமாக இருக்கணும் எப்போ இழப்பு ஏற்படும் போது அப்படின்றாங்க. த பிரின்சிபல் ப்ராக்சிமேட் காஸ்ட் வில் அப்ளை டு மரைன் லாஸ் ஒன்லி. அதாவது இந்த ப்ராக்சிமேட் காஸ்ட், அதாவது அதை மரைன் இன்சூரன்ஸ் பாலிசின்னா கண்டிப்பாக அந்த மரைன் லாஸ், அந்த கடல் வழியாக ஏற்பட்ட ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினால் ஏற்பட்ட சேதமாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மரைன் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மரைன் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஸோ மரைன் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹல் ஆர் ஷிப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் ஏ ஷிப் இஸ் இன்சூர்ட் அகெயின்ஸ்ட் எனி டைப் ஆஃப் டேஞ்சர். அதாவது ஒரு ஷிப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, இன்சூர் பண்ணுறாங்க. எந்த விதமான ஆபத்து வந்து அந்த ஷிப்புக்கு ஏற்படுறதோ அதுதான் வந்து hull insurance, ship insurance. This policy is taken to indemnify the insured for the losses
caused by the damage to the ship. அதாவது அந்த ஷிப்புக்கு ஏதாவது ஆபத்தோ இல்லை பாதிப்போ இல்லை நஷ்டமோ ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான இழப்பீடு தான் இந்த பாலிசி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்கோ இன்சூரன்ஸ். கார்கோன்னா நான் என்ன சொன்னேன், அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்கள் சரக்குகள் அதுக்கான இன்சூரன்ஸ். when a marine insurance policy is taken by the cargo owner to be compensated for the loss caused to his cargo during the voyage, it is known as cargo insurance. அதாவது இந்த கார்கோ இன்சூரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கார்கோ ஓனர், அதாவது அந்த ஷிப்பில் வந்து பொருளை வச்சு வணிகத்துக்கு பிஸ்னஸ்க்கு இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அப்போது அந்த பொருளினுடைய ஓனர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு பாலிசி எடுத்திருப்பார். அவர் வந்து என்னுடைய பொருளுக்கு இந்த கப்பல் பயணத்தின் போது ஏதாவது ஒரு இழப்போ பாதிப்போ ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இழப்பீடு கொடுக்கறது தான் வந்து இந்த கார்கோ இன்சூரன்ஸ். So the cargo to be transported by ship is subject to many risks like risk of theft, loss of goods in voyage, etc. அதாவது இந்த பொருட்களை வந்து கப்பல் வழியாக எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், நிறைய ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க்கு, ஒன்று திருட்டு போகும், அதாவது வேறு ஏதாவது திருடங்க வந்து கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து திருடிட்டு போகலாம். லாஸ் ஆஃப் குட்ஸ் இன் வாயேஜ், இன்கேஸ் வந்து பயணம் செய்யும்போது இல்லை தண்ணி தள்ளும்போதோ சூறாவளி காற்று வீசும்போதோ பொருட்கள் சேதமடைகிறதோ இதாக இழந்து விடுறத தான் இந்த கார்கோ இன்சூரன்ஸ் வந்து உதவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் இன்சூரன்ஸ். ஓகே, when a marine insurance policy is taken to guard against non-recovery of freight, அதாவது உரிமையை மீட்டெடுக்கிறது. ஓகே, ஃப்ரைட்டுன்னா என்னன்னு நான் சொன்னேன்னா சரக்கு கட்டணம். ஓகே, அதாவது ஃப்ரைட்டுன்னா செலுத்த வேண்டிய தொகை. when a marine insurance policy is taken to guard against non-recovery of freight, அதாவது அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு கட்டணத்தையும் பெற முடியாத சமயத்தில் it is known as freight insurance. அந்த சரக்குக்கான கட்டணத்தை பெற முடியாத சமயத்தில் எடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் ஃப்ரைட் இன்சூரன்ஸ். த ஷிப்பிங் கம்பெனி இஸ் மெயின்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஃப்ரைட். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பிங் கம்பெனி இருக்கும் இல்லையா, கடல் வழியாக வணிகம் செய்வதற்கு ஷிப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு கட்டணம் வந்து வாங்குவாங்க. ஓகே, அந்த கட்டணத்தை வந்து சரியான விதத்தில் பெறுவதற்கு தான் இந்த இன்சூரன்ஸ். which it gets either in advance or in the arrival of the goods. நார்மலாக இப்போ வந்து ஒரு சரக்கு கப்பல் போகுது அப்படின்னா ஒன்று அந்த சரக்கு கப்பலை அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த பொருளினுடைய உரிமையாளர்கள் வந்து ஒன்று அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுப்பாங்க, இல்லை அந்த பொருள் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து கொடுப்பாங்க. However, it will not get the freight if the goods are lost during transit. In case அந்த பயணத்தின் போது அந்த பொருளுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டோ இல்லை வந்து அந்த பொருள் வந்து சரியான நேரத்தில் அங்கே போய் சேரலை அப்படின்னும் பட்சத்தில் அந்த கட்டணம் வந்து யாருக்கு, அந்த ஷிப்பிங் ஓனர் கம்பெனிக்கு வராது. ஸோ டு என்ஷூர் த ஃப்ரைட் இட் டேக்ஸ் ஃப்ரைட் இன்சூரன்ஸ். ஸோ அந்த கட்டணத்தை வந்து அவங்க ஒரு வேளை வரலை அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க. அதுதான் வந்து ஃப்ரைட் இன்சூரன்ஸ். அ கான்ட்ராக்ட் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ் கவர்ஸ் த ஷிப், கார்கோ அண்ட் ஃப்ரைட். ஸோ ஒரு மெரைன் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து எந்தெந்த நஷ்டத்தை எல்லாம் வந்து கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலையும் காப்பாற்று இன்சூரன்ஸ் பண்ணுது, கப்பலில் இருக்கிற பொருளுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுது, அந்த கப்பல் கம்பெனியினுடைய கட்டணத்துக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது ஆரோக்கியத்துக்கான இன்சூரன்ஸ். In mid-80s, most of the hospitals in India were government owned and treatment was free of cost. இந்த 80ஸில் 80 அதாவது 1980ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லோரும் வந்து ஃப்ரீயாக தான் வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க. With advent of private medical care, the need for health insurance was felt and various insurance companies introduced health insurance as a product. அதாவது நிறைய மெடிக்கலில் வந்து ப்ரைவேட்டாக தனியார் வந்து நிறைய மெடிக்கலில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்ததுனால கண்டிப்பாக ப்ரைவேட்டுன்னா என்ன ஆகும், அதனுடைய செலவுகளும் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக செலவுகள் இருக்கும் இல்லையா. கவர்மெண்ட்டுனா ஃப்ரீயாக கொடுப்பான், தனியார் நடத்துகிற ஹாஸ்பிட்டல் எப்படி ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை ஈடுகட்டுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ப்ரெசன்ட்லி த ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸிஸ்ட் ப்ரைமர்லி இன் த ஃபார்ம் ஆஃப் மெடிக்ளைம் பாலிசி. அதாவது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எந்த பேரில் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ்னு இருக்காது, அது வந்து மெடிக்ளைம் பாலிசி அப்படின்ற பேரில் தான் இருக்கும், மெடிக்ளைம் பாலிசி. So health insurance policy is a contract between the insurer and an individual or group in which the insurer agrees to provide specified health insurance at an agreed upon price. அதாவது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இருவருக்கிடையில் இருக்கிற ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரர் அண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப். அதாவது இப்போ ஒரு தனிப்பட்ட நபரும் கூட இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கலாம், இல்லை குடும்பமாக வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் பேர்லேயும் என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுவாங்க. இன் விச் த இன்சூரர் அக்ரீஸ் டு ப்ரொவைட் ஸ்பெசிஃபைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அட் அன் அக்ரீட் அப்பான் ப்ரைஸ் ப்ரீமியம். ஸோ அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒப்புதல் கொடுப்பாங்க. அவங்க அதாவது இப்போ ஒருத்தருக்கோ இல்லை 4 பேருக்கான ப்ரீமியம் கட்டணும் இல்லையா, அந்த ப்ரீமியம் எவ்வளவு கட்டுறாங்களோ அதுக்கு ஏற்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அமௌண்ட்டை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒத்துக்கும். Disability resulting from illness or accident may be peril to family because it not only cuts off income but also creates large medical expenses. அதாவது இந்த டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஏற்படும், இப்போ கட்டுறவங்களுக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் எப்படிப்பட்ட ஆபத்தாக வரும் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஏற்படுத்தும், ஒன்று அவங்களுடைய இன்கம், இப்போ வந்து வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுதோ இல்லை உடம்புக்கு சரியாமல் போயிடுதோ அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும், அங்கே நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து வருவாய் இருக்காது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் டேக்கன் ஆஸ் சேஃப்கார்ட் அகெயின்ஸ்ட் ரைசிங் மெடிக்கல் காஸ்ட். அந்த சமயத்தில் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் ரிஸ்க் கவரேஜ் அகெயின்ஸ்ட் அன்ஃபார்சின் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் தட் மே பி ரிசல்ட் இன் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ப்ரீமியம் கட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு, ஒன்று வந்து அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுறதோ இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ்னால வியாதினால வந்து அவர் வந்து படுத்த படுக்கையாக ஆகிடுறாரு. அப்போ அவர் படுத்த படுக்கை ஆகும்போது அவருடைய வருவாய் இருக்காது. வருவாய் இல்லாத பொழுது எப்படி அவங்களால வந்து மெடிக்கலுக்கு செலவு பண்ண முடியாது. அந்த சமயத்தில் தான் அவர் ப்ரீமியம் கட்டுறாரு இல்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குன்னு ஒரு ப்ரீமியம் கட்டுறாரு இல்லையா, அந்த ப்ரீமியம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்படுகின்ற செலவினங்களை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஏற்றுக்கும். எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இவங்க வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ தெர் ஆர் மெயின்லி 3 types ஆஃப் இன்சூரன்ஸ் கவர்ஸ். ஸோ 3 வகையாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மெடிக்ளைம். இட் கவர்ஸ் த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல் அப் டு சம் அஷர்ட் லிமிட். அதாவது ஒரு தனிநபர் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கிறாரு, ஓகேவா, அப்போது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாலோ இல்லை ஏதாவது மெடிக்கல் செலவோ இருந்துச்சுன்னா அந்த செலவு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவர் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரோ அந்த இன்சூரன்ஸுக்கான எக்ஸ்பென்சஸை இங்கே வந்து அவர் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி.
அதாவது இட் கவர்ஸ் த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் என்டையர் ஃபேமிலி அப் டு சம் அஷர்ட் லிமிட்டட். அதாவது இப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுறாரு, ஒரு 5 லட்சத்துக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க போடுறாங்க அப்படின்னும்போது அப்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கு வேணாலும் பாதிப்பு, உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னா, செலவாச்சுன்னா அப்போ அதை வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணிக்கலாம். யூனிட் லிங்க்டு ஹெல்த் பிளான்ஸ் அப்படின்னா this policy combines health insurance with investment and pays back an amount at the end of insurance terms. அதாவது இந்த பாலிசி வந்து எதை கம்பைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸையும் வித் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அதில் பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ட் பேபேக் அண்ட் அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ், அந்த இன்சூரன்ஸ்க்கான அந்த டேர்ம் பீரியட் முடியும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த 2 அமௌண்ட்டுமே கொடுத்துருவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் கவரேஜ். எதெல்லாம் கவர் பண்ணுறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸில் அப்படின்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது டாக்டர் ஃபீஸு, மெடிக்கல் டேப்லெட்ஸ், மருந்துங்க வாங்குறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற எக்ஸ்பென்சஸை வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இட் கவர்ஸ் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், நர்சிங் ஹோம் பில்ஸ் அண்ட் டாக்டர் சர்வீசஸ், டாக்டர் ஃபீஸு, அதே போல் நர்சிங் ஹோம் நம்ம வந்து அட்மிட் ஆனோன்னா அதுக்கான பில்லு, அது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. டிசபிலிட்டி இன்கம் அப்படின்னா இட் ரீப்ளேசஸ் த இன்கம் லாஸ்ட் வைல் த இன்சூர்ட் இஸ் அனேபிள் டு ஒர்க். அதாவது அந்த இன்சூரன்ஸ் போட்டவருக்கே வந்துட்டு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னும் போது அப்போ வந்து மெடிக்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளைம் செட்டில்மெண்ட் எப்படி வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்டேருந்து கிளைம் செட்டில்மெண்ட் எப்படி வாங்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதா இங்கே காட்டியிருக்காங்க. அந்த காரை ஃபஸ்ட்டு பிக்சர் காரில் ஆக்சிடென்ட் ஆகுது, செகண்ட் பிக்சரில் வந்து காரில் ஏதோ சம் ப்ராப்ளம், ஏதோ சம் மெக்கானிசம் ப்ராப்ளம் ஆகுது, இல்லை 2 காரும் இடிச்சிக்கிறது, இல்லை நீங்கள் ஒரு காரை முட்டுறதோ, இல்லை வந்து வேறு கார் நம்ம காரை முட்டுறதோ, இல்லை வந்துட்டு காரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை தண்ணியில் மேலேருந்து பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்துடுறது, இல்லை மரத்தில் போய் இடிச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான ஆக்சிடென்ட்ஸ் வந்து காரில் நடக்குது. அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 2 வழி இருக்குது அப்படின்றாங்க ஹெல்த் இன்சூரன்ஸில். இப்போ இந்த கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது அதில் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, கார் ஆக்சிடெண்ட் மூலியமாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸில் நம்ம உயிருக்கு ஏதாவது ஒரு உடலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எந்த வகையில் 2 வகையில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒன்று கேஷ்லெஸ், பணம் இல்லாமல், த கிளைம் அமௌண்ட் நீட்ஸ் டு பி அப்ரூவ்ட் பை த டிபிஏ அண்ட் த ஹாஸ்பிட்டல் செட்டில்ஸ் த அமௌண்ட் வித் தி டிபிஏ. அதாவது டிபிஏன்னா தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் எ மிடில்மேன் பிட்வீன் இன்சூரர் அண்ட் த கஸ்டமர். அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடைத்தரகர் தான் வந்து தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டிபிஏ வந்து அப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்குது, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். அதே போல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிவிட்டு அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவங்க வாங்கிப்பாங்க. அது வந்து கேஷ்லெஸ். ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா the insured avails himself or herself of the treatment and settles the hospital bills directly to the hospital. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கிளைண்ட் வந்து, அதாவது இன்சூரன்ஸ் பே பண்ணுற ஒரு கிளைண்ட் வந்து அவருக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்டோ இல்லை சம் ப்ராப்ளத்தினால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கான பில்லு வரும் இல்லையா, அந்த பில்லை வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்லையே கொடுத்துருவாங்க. அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, த இன்சூர்ட் கேன் கிளைம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் லேட்டர் ஆன் பை சப்மிட்டிங் ரெலவெலண்ட் பில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் த கிளைம் அமௌண்ட் டு தி டிபிஏ. அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க வந்து கிட்டேருந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அது எவ்வளோ அமௌண்ட்டோ அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிவிடுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பே பண்ணிவிடுவாங்க. தட் இஸ் கால்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்செல்லேனியஸ், இதர வகையான இன்சூரன்ஸ் எல்லாம் என்னென்ன. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்துட்டோம், நான் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்துட்டோம், அதில் சில வகைகள் பார்த்தோம். மிஸ்செல்லேனியஸ்னால் இதர வகைகள் என்ன, மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், அதாவது மோட்டார் வாகனம் இருக்கு இல்லையா, ஸ்கூட்டர், பைக், இதுக்கான
வெஹிக்கல் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ known as ஆட்டோ இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ், அதாவது பொதுவான காப்பீடில் வந்து இந்த இன்சூரன்ஸ் வரும். திஸ் இன்சூரன்ஸ் ஹேஸ் கம் வெரி பாப்புலர் அண்ட் இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ், அதாவது இந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு இன்சூரன்ஸ் அண்டு வந்து இதனால் நிறைய வந்து இதனால் வந்து நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மோட்டார் இன்சூரன்ஸ் த ஓனர்ஸ் liability to compensate people who were killed or injured through an accident is passed on to the insurance company. அதாவது இந்த மோட்டார் இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the owners liability, அதாவது அந்த மோட்டார் இதோடைய ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பொறுப்புகளை வந்து யார் டு காம்பன்சேட் பீப்புள், இப்போ வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாரு ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னும்போது who were killed or injured through an accident is passed on to the insurance company. ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு அடிபட்டுடுச்சோ ஏதாவது ஒன்றுன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், இன்சூரன்ஸ் கம்பெனி நாடி அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். The premium rate under this policy is standardized. ஸோ இந்த பாலிசிக்கு வந்து ப்ரீமியம் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே இதான ப்ரீமியம் அமௌண்ட்டு தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பர்க்லரி இன்சூரன்ஸ், கொள்ளை இருக்கு இல்லையா, அதுக்கான இன்சூரன்ஸ். திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துக்களைக்கான இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த கேட்டகிரியில் தான் அந்த வகையில் தான் இந்த பர்க்லரி இன்சூரன்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனி லாஸ் ஆஃப் டேமேஜ் டியூ டு theft, larceny, burglary, house breaking and act of such nature are covered by this policy. அதாவது திருட்டுனாலேயோ இல்லை வந்து கொள்ளைனாலேயோ இல்லை வந்து வீட்டை உடைச்சி இது பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து இயற்கையாகவே சில வந்து வெள்ளத்தினால் அடிச்சுட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கிறப்போலாம் இந்த பாலிசியை வந்து கவர் ஆகும் அப்படின்றாங்க. காம்பன்சேஷன் ஆஃப் ஆக்சுவல் லாஸ் இஸ் டன், எவ்வளோ வந்து ஆக்சுவல் லாஸ் ஆச்சோ அதை வந்து நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணிக்க முடியும். இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் நீட் டு எக்ஸிஸ்ட் அட் த டைம் ஆஃப் பாலிசி பட் ஷுட் பி ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் தெஃப்ட், அதாவது அந்த பாலிசி நம்ம கிளைம் பண்ணும்போது அந்த சொத்து வந்து இவங்களுடைய கையில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வீடு வந்து வெள்ளத்தில் அடித்து போயிடுச்சுன்னா அந்த வீடு அங்கே இருக்கணும்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் நீட் நாட் எக்ஸிஸ்ட் அட் த டைம் ஆஃப் பாலிசி, ஆனால் பட் ஷுட் பி ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் தெஃப்ட். இப்போ சப்போஸ் வந்து வீடு வந்து திருடு போச்சு, பொருள் வந்து திருடு போயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ திருடு போயிடுச்சு அப்படின்னும்போது அந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அந்த நாட் எக்ஸிஸ்ட் அட் த டைம் ஆஃப் பாலிசி. ஸோ அந்த பாலிசி எடுக்கிற நம்ம அந்த பாலிசி நம்ம வாங்குகிற டைமில் வந்து அமௌண்ட் வாங்குகிற டைமில் அந்த பொருள் இல்லைன்னா கூட பட் ஷுட் பி ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் தெஃப்ட். ஆனால் திருடு போகும் சமயத்தில் அந்த எந்த பொருளுக்கு நீ இன்சூரன்ஸ் போட்டிருந்தியோ அந்த பொருள் வந்து அங்கே உங்கள்தான் இருந்துருக்கணும் அப்படின்றாங்க. த பிரின்சிபல் ஆஃப் காசா ப்ராக்சிமா இஸ் ஆல்சோ அப்ளை டு இட். காசா ப்ராக்சிமானா என்னது, உண்மையான காரணம் வந்து சரியாக இருக்கணும். த இன்சூரன்ஸ் கம்பெனி would pay only if the proximate cause falls under the policy. அந்த பாலிசி படி அங்கே வந்து அதுக்கான சரியான காரணம், நெருங்கிய காரணம் வந்து இருக்கணும். அந்த இன்சிடெண்ட்டுக்கான நெருங்கிய காரண காரியங்கள் இருக்கணும், அப்போ தான் வந்து கிளைம் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது கேட்டில் இன்சூரன்ஸ். கேட்டில்னா ஆடு மாடு கோழி அப்புறம் வந்துட்டு பயிர் வகைகள், ஸோ இதெல்லாம் வந்து அதில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்டில்னா கால்நடைகள், க்ராப் இன்சூரன்ஸ்னா பார்த்திங்கன்னா பயிர் வகைகள். இப்போ கேட்டில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஆடு மாடு கோழி இதெல்லாம் தான். ஸோ திஸ் இஸ் எ பாண்ட் இன் விச் a sum of money is secured to the insured in case of event of death of animals like bulls, buffaloes, cows and heifers. ஹெய்ஃபர்ஸ்னா பசுமாடுகள்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பாண்ட் வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து எதுக்காக எது பேரில் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, எதனால் இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அனிமல்ஸினுடைய டெத்து, அதாவது எருமை மாடோ இல்லை வந்து பசு மாடோ வந்து அவங்க வளர்த்துட்டு இருந்தவங்க இறந்துடுச்சு, அது மேலே இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது இறந்துடுச்சுன்னா அப்போ வந்து சம் அமௌண்ட் இவங்க வந்து வாங்க முடியும். த காஸ் ஆஃப் டெத் மே பி அன் ஆக்சிடென்ட், டிசீஸ் ஆர் ப்ரெக்னென்ட் கண்டிஷன் எட்ஸெட்ரா. அந்த இறப்புக்கான காரணம் வந்து ஒன்று ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அதுக்கு ஏதாவது நோய் இருந்திருக்கலாம், இல்லை வந்து தன் குட்டியை ஈனும் போது கூட அந்த ப்ராப்ளம் வந்து இறந்துருக்கலாம்.
பண்ணிக்கலாம். த இன்சூரர் நார்மலி அக்ரீஸ் டு பே எக்ஸஸ் இன் கேஸ் ஆஃப் லாஸ். அதாவது இன்சூரர் நார்மலி அக்ரீஸ் டு பே எக்ஸஸ் இன் கேஸ் ஆஃப் லாஸ். அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த லாஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸஸாக கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க, அந்த லாஸுக்கான இதை பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிராப் இன்சூரன்ஸ். திஸ் பாலிசி இஸ் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ். விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிதி சப்போர்ட்டு தான் இந்த கிராப் இன்சூரன்ஸ். இன் கேஸ் ஆஃப் கிராப் ஃபெயிலியர் டியூ டு ட்ராட் ஆர் ஃப்ளட், அதை வெள்ளத்தின் மூலியமாவோ இல்லை வறட்சியின் மூலியமாவோ அவங்களுடைய பயிர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான இன்சூரன்ஸ் பாலிசி தான் கிராப் இன்சூரன்ஸ் பாலிசி. இட் ஜென்ரலி கவர்ஸ் ஆல் ரிஸ்க்ஸ் ஆஃப் லாஸ் ஆர் டேமேஜஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ், வீட், மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் பல்சஸ். அதாவது இது எந்த விதமான இடர்களை எல்லாம் வந்து ஆபத்துக்கள், சேதங்களை வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியோ, கோதுமையோ, தானிய வகைகளையோ, இல்லை வந்து எண்ணெய் வித்துக்களையோ, இல்லை பருப்பு வகைகளோ அது வளர்க்கும் போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, சேதங்கள் வந்துச்சுன்னா அந்த டேமேஜ் எல்லாமே இந்த கிராப் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அப்படி திஸ் பாலிசி இஸ் அ காம்ப்ரஹென்சிவ் கவர் ஃபார் அமெச்சூர் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதாவது ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கிடையாது. அந்த விளையாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத பர்சன்ஸ் அவங்க தான் அமெச்சூர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸை காலங்காலமாக விளையாடிட்டு இருக்கிறவங்க கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னும் போது ரிகார்டிங் தேர் என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட், பர்சனல் எஃபெக்ட்ஸ், லீகல் எபிலிட்டி அண்டு பர்சனல் ஆக்சிடென்ட் ரிஸ்க். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த பாலிசி, அதாவது அந்த துறை சார்பற்றவர்களாக இருப்பாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அல்லாதவங்களாக இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய ஸ்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட், அவங்களுடைய பொருட்கள், ஸ்போர்ட்ஸ் பொருட்கள், அதே போல் தனிப்பட்ட விளைவுகள், அதே போல் பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வ பொறுப்புகள், இல்லை வந்து பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது தனிநபருடைய விபத்து, இது எல்லாமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸில் வரும் அப்படின்றாங்க. இஃப் டிசையர்ட் இட் கேன் ஆல்சோ பி எக்ஸ்டெண்ட் டு எ நேம்டு மெம்பர் ஆஃப் தி இன்சூர்ட்ஸ் ஃபேமிலி பட் இட் இஸ் நாட் அவைலபிள் டு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து அந்த தனிநபருன்னு கிடையாது, அவங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து சேர்ந்து வரும். ஆனால் இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இதை ஒரு வேலையாக, ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. த கவர் இஸ் ஜென்ரலி ஃபார் ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆங்கிலிங், பேட்மிண்டன், கிரிக்கெட், கால்ஃப், லான் டென்னிஸ், ஸ்குவாஷ் அண்ட் யூஸ் ஆஃப் ஸ்போர்ட்டிங் கன்ஸ். அதாவது இது யாருக்கெல்லாம் பொருந்தும், எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலிங், பேட்மிண்டன் விளையாடுறவங்க, கிரிக்கெட்டு, கால்ஃபு, லான் டென்னிஸ், அதே போல் வந்துட்டு ஸ்குவாஷு, இந்த மாதிரி கேமுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா கல்வித்திட்டம், அமர்த்தியா சென் கல்வித்திட்டம் இது. Okay, the general insurance company offers to secure the education of dependent children under this policy. அதாவது இது வந்து ஒரு பொதுவான ஒரு காப்பீட்டு கம்பெனி இது, ஓகேவா. ஆஃபர்ஸ் டு செக்யூர் எஜுகேஷன் ஆஃப் டிபெண்ட் சில்ட்ரன் அண்டர் திஸ் பாலிசி. அதாவது ஒருத்தரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு குழந்தைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் வந்து இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இஃப் த அஷ்யூர்ட் பேரண்ட் ஆர் லீகல் கார்டியன் கோஸ் த்ரூ எனி பாடிலி இன்ஜுரி ரிசல்ட்டிங் சாலிட்லி அண்ட் டைரக்ட்லி ஃப்ரம் ஆக்சிடென்ட் டியூ டு எக்ஸ்டர்னல். அதாவது இப்போ வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து ஒன்று வந்து பெற்றோரை வந்து சார்ந்திருக்கும், அப்படி இல்லைன்னா யாராவது அவங்கள வளர்க்குறவங்கள வந்து சார்ந்திருக்கும். அப்போ அந்த சமயத்தில் அந்த பெற்றோருக்கோ இல்லை வளர்த்தவங்களுக்கோ வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, டைரக்ட்லி ஃப்ரம் த ஆக்சிடென்ட் டியூ டு எக்ஸ்டர்னல் வயலண்ட், ஏதாவது போராட்டங்கள் மூலிமா ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த மாதிரி நடக்கும்போது 12 calendar months of its occurrence, the only direct cause of his or death, the permanent total disablement. அதாவது அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்த ஒரு வருடத்திற்கு
உள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆக்சிடெண்ட்டோ இல்லை போராட்டத்தின் மூலியமாக ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து அடிபட்டுடுச்சு, இல்லை வந்து இறந்துட்டாங்க, இல்லை வந்து வேறு எந்த வேலையுமே அவரால் பர்மனெண்ட்டாக செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் த இன்சூரர் ஷால் இண்டெம்னிஃபை த இன்சூர்டு ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் கவர்டு எக்ஸ்பென்சஸ் to be incurred from the date of occurrence of such accident till the expiry of the policy completion of the duration of covered course whichever occurs first, and such indemnify shall not exceed the sum assured as stated in the policy schedule. அதாவது இப்போ அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாங்க, ஓகேவா, அவரை வந்து சார்ந்து ஒரு குழந்தை இருக்குது, ஓகேவா. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போது இன்சூரன்ஸ் போட்டதுலேருந்து 12 மாதத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஒன்று அவர் இறந்து போகிறதோ இல்லை அடிபட்டுட்டு பர்மனெண்ட்டாக அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுன்னா, இன்சூரன்ஸ் போட்ட அவருடைய குழந்தைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இழப்பீடு தருவாங்க. அதாவது எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ், ஓகேவா, அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் சச் ஆக்சிடென்ட், என்னைக்கு அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சோ அன்னைய டேட்லேருந்து டில் த எக்ஸ்பைரி ஆஃப் த பாலிசி, அந்த பாலிசி வந்து எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும், ஓகேவா. அந்த பாலிசி வந்து இப்போ வந்து ஒரு 3 வருஷம் 10 வருஷம் போட்டுக்கிறாருன்னா அந்த பாலிசி எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும். இல்லை such accident till the expiry of the policy or completion of the duration covered course expenses to be incurred for the date of occurrence, அதாவது என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலிருந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சஸை வந்து அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா எப்போ வரைக்கும் கொடுப்பாங்கன்னா அந்த பாலிசி பீரியட் எப்போ முடியுதோ அது வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் ஆஃப் தி டியூரேஷன் ஆஃப் கவர்ட் கோர்ஸ் விச் எவர் அக்கர்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ எது வந்து முதல்ல வருதோ, ஒன்று வந்துட்டு அவர் பே பண்ணிட்டதுக்கு அப்புறமும் கூட இந்த சூழ்நிலை உருவாகலாம், இல்லை பே பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கேற்ப வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அமர்த்தியா சென் கல்வி திட்டம். அவங்களுக்கு கல்விக்கான என்னென்னலாம் செலவினங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா வந்து எடுத்துக்கொள்ளுது, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி மகிழா கல்யாண் பீமா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பாலிசி என்வைசேஜஸ் டு ப்ரொவைட் ரிலீஃப் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் இன்ஷூர்ட் உமன். அதாவது ஒரு விமன் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, ஓகேவா. இந்த ராஜேஸ்வரி மகிழா கல்யாண் இதில் வந்து இந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு லேடி வந்து இன்ஷூர் பண்ணியிருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் த டெத் ஆர் டிசேபிள்மெண்ட் டியூ டு எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட் ஆர் டெத் அண்ட் டிசேபிள்மெண்ட். அதாவது இன்சூரன்ஸ் போட்ட பெண்மணிக்கு வந்து ஏதாவது ஒரு டெத்தோ, அவங்களோட டெத்தோ இல்லைன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையோ ஆக்சிடெண்ட்டாலேயோ சம் அதர் ப்ராப்ளம்ஸ்னால ஏற்பட்டுச்சு அப்படின்னா அரைசிங் அவுட் ஆஃப் அதர் ஃபேக்ட்ஸ் இன்சிடென்டல் டு விமன் ஒன்லி, அந்த விமனுக்கு மட்டும்தான் வந்து இந்த பாலிசி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி மகிழா கல்யாண் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாலிசி வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணோம். நான் லைஃப் இன்சூரன்ஸில் ஃபயர் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் மரைன் இன்சூரன்ஸ், அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தோம், அதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். அதே போல் மிஸ்சலேனியஸ் இன்சூரன்ஸஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவோட லிங்க்கு கொடுத்துட்றேன், ப்ரீவியஸ் வீடியோஸோடது. ஸோ லிங்க்குக்கு போனீங்கன்னா கோர்வையாக எல்லா டாபிக்ஸையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.